வணக்கம் நண்பர்களே. நவம்பர் 14th மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். நிஃப்டி 50 26 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 110 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 91 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 242 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 நாளில் கண்டினியூஸாக டவுனில் தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு தான் எல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம எஃப்ஐ கண்டினியூஸாக சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டிஏ எந்தளவுக்கு வாங்க முடியுமோ வாங்குறாங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐ சேல் பண்ணுறதுனால மார்க்கெட் டவுனில் தான் போகுது. அக்டோபர் மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க சேல் பண்ணிட்டாங்க. இந்த மாதமும் கண்டினியூஸாக சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் இப்போ நல்லா டவுனில் போயிட்டுருக்கு. நீங்கள் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள். ட்ரெண்டை பாருங்கள். ஃபண்டமெண்டல்லாம் அனலைஸ் செக் பண்ணிவிட்டு பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்லோவாக கன்ஸ்டண்ட்டாக பை பண்ணிகிட்டே இருங்க. எல்லா அமௌண்ட்டையும் ஒரே சர்டன் டைமில் போய் போட்டுறாதீங்க. ஸ்லோவாக கன்ஸ்டண்ட்டாக பை பண்ணிகிட்டே இருங்க. அப்படி பை பண்ணால் மட்டும்தான் நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ண முடியும். நவம்பர் 14th எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஐ பார்த்தோம்னா 1849 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தோம்னா 2481 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நவம்பர் 14th கோல்டு ப்ரைஸ் டேட்டா பார்த்துடலாம். நவம்பர் 14th அன்னைக்கு 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 6935 இருக்குது. 24 கேரட் கோல்டோட விலை 7565 இருக்குது. 24 கேரட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் 7300 வரைக்கும் போனது. இப்போ ஒரு 300 ரூபா இறங்கி 6935ங்கிற கீழே வந்திருக்கு. 300 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. இப்போது இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கோல்டை கண்டினியூஸாக பை பண்ணுங்க. ஒரு ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ பை பண்ணி வச்சுங்க. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. நவம்பர் 14th அன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டிவிடெண்டு போனஸு ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்னங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இதில் பார்த்துடலாம். அப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்க பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. டிவிடெண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2 ரூபா விதத்தில் கொடுக்குறாங்க. அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. டிவிடெண்ட் அமௌண்ட்டு 5 ரூபா 30 பைசா. ஆஸ்ட்ரல் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 பைசா. கென்கார்ட் லிமிடெட் அவங்க பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. டிவிடெண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3 ரூபா 25 பைசா. கேண்டில் இந்தியா லிமிடெட் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. ஃபேஸ் வேல்யூயை 10 ரூபாயிலேருந்து 2 ரூபாயாக மாற்றுறாங்க. கிரேடெக்ஸ் கார்ப்பரேட் லிமிடெட் அவங்க பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 14. 30 பைசாங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க. இந்தியன் மெட்டல் ஃபெரோ அலாய்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. இன்ட்ரீம் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபா விதத்தில் கொடுக்குறாங்க. ஐஆர்டிசி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. டிவிடெண்ட் அமௌண்ட்டு 4 ரூபா. ஜோஸ்ட் இன்ஜினியரிங் கோ லிமிடெட் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. ஃபேஸ் வேல்யூயை 2 ரூபாயிலேருந்து 1 ரூபாயாக மாற்றுறாங்க. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14. அவங்க ஸ்டாக்கையும் ஸ்ப்ளிட்டையும் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயிலேருந்து 1 ரூபாயாக மாற்றுறாங்க. கேபி எனர்ஜி லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14.
டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 பைசா. கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 பைசா. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. டிவிடெண்ட் அமௌண்ட் 20 பைசா. ஆயில் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3 விதத்தில் கொடுக்குறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. டிவிடெண்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 250 ரூபா விதத்தில் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே இதுதான் அதிக அமௌண்ட்டு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. November 14 ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4 ரூபா 50 பைசா. யூஜிகோ ஃபினான்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. 15 பைசா விதத்தில் கொடுக்குறாங்க. ரைட்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு November 14. 1 ரூபா 75 பைசா விதத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா என்னென்னு பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ப்ளஸ் போனஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணுறதுனால இதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துமே ஃபர்தராக அனலைஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்காக சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டல் பாருங்கள், ட்ரெண்டை பாருங்கள், இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிங்க. இந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் பை பண்ணிங்க. ஒரே டைமில் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸ்லோவாக கன்ஸ்டண்ட்டாக பை பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.